அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி மாத பலன்களை போடுறதை நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ண நானு. ஏன்னா என்னுடைய ஒர்க் ப்ரெஷர் தான். எனக்கும் நான் ஒருத்தனே வீடியோ எடுத்து ஜாதகமும் பார்க்கும்போது டைமிங் ரொம்ப கன்சியூம் ஆகுது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், இந்த மாத பலன் மட்டும் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஆனா பெரும்பாலானோர் குறிப்பா ஒரு 66% பீப்புள்ஸ் இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நம்மளுடைய சேனலுடைய பில்லர்ஸா இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், மெம்பர்ஸ் மற்றும் வெல்விஷர்ஸ் அனைத்து நண்பர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவுதான் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பையும் நினைத்து நான் மீண்டும் தொடரலாம்னு முடிவு எடுத்துட்டேன். அதனாலேயே இந்த அக்டோபர் மாதமும் தொடர்ந்து வீடியோக்களை போடுறேன். அதாவது இது ஒரு பொது பலன் தான், ஒரு கைடன்ஸ்க்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த வகையில கண்டிப்பா இது ஒரு வகையில யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நன்மையும் தீமையும் கலந்துதான் ஜோதிடம் என்பதே. அதாவது ஒரு கிரகம் நன்மை கொடுக்குற சுச்சுவேஷன்ல இருக்குன்னாக்க கோச்சாரத்துல நன்மை வரும்னு சொல்றோம். இன்னொரு கிரகம் ஒரு தீமையை கொடுக்குதுன்னா தீமை வரும்னு சொல்றோம். ஏன் நம்ம தீமையை சொல்றோம் அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், சூதனமா இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது எல்லாமே பாசிட்டிவாவே பேசிட்டு போறதுன்றது ஜோதிடம் கிடையாது. அதுக்கு பேர் மோட்டிவேஷனல் கிளாஸ். இங்க நாம எச்சரிக்கையா இருக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக பாதுகாப்பாக பயணம் செய்யலாம். நஷ்டங்கள் தவிர்க்கப்படும், கஷ்டங்கள் குறையும். அதே பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது கண்டிப்பா சொல்லுவேன். அதனால துணிந்து நீங்க செயல்பட்டு ஒரு காரியத்துல வெற்றி அடைவீங்க. அதுதான் ஒரு ஓவரால் ஒரு பொது பலன் மட்டுமே இது. இப்போ இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த குரு வக்ரமானது பலன்கள் போட்டிருக்கேன். உண்மையிலேயே மிதுன ராசி இந்த குரு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் 12ஆம் பாவகத்திலிருந்து விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அசுப விரயங்களும் ஏற்பட்டிருக்கும். வேலையிலையும் 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரத்தால வேலையில இடமாற்ற சிந்தனையோடு இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு டென்ஷன் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்காம இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து இந்த குரு பகவான் வக்ரம் ஆகிறதுனால சுப விரயங்களே ஏற்படும், அசுப விரயங்கள் தவிர்க்கப்படும். குறிப்பா ஆபரண சேர்க்கை, வாகனம் வாங்குறது, சொத்துக்கள் சேர்க்கை அல்லது வீடு சம்பந்தமான செலவுகள், இந்த மாதிரி சுப செலவுகளை நீங்க செய்ய போறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு சுப விரயங்களை ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு வக்ரமாகிறது பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அல்லது திருமணமே ஆகல, இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு, குறிப்பா திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னாக்க மேரேஜ் லவ் மேரேஜ் ஆகும். அப்படி இல்லைனாக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கும் மேரேஜ். அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு காதல்ல இருக்கீங்க அல்லது மேரேஜ் லேட் ஆயிட்டு இருக்குன்னாக்க காதல் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. மேரேஜ் உண்டான பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும், வரன்கள் வரும். அதை பற்றிய சுப செய்திகளை நீங்க கேட்பீங்க. திருமணத்திற்கான வரன்கள் வரும், அது ஒரு பெரிய பாசிட்டிவ். அதே போல இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால ஏற்கனவே டிவோர்ஸ்ல ஏற்பட்டு பிரிந்து வாழக்கூடிய தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான வரன்கள் வரும். மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு, மாதத்தோட பிற்பகுதியில. இந்த சுக்கிரனும் பாத்தீங்கன்னாக்க, அதாவது இப்ப சுக்கிரனோட வீட்டுலதான் குரு இருக்கிறாரு. அந்த சுக்கிரனும் மாதத்தோட முதல் 12 நாள் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 5க்குரியவனும் சுக்கிரனே தான். அப்போ பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் பலம் பெற்று இருக்கும் போது உங்களுக்கு எதிர்பாலினரால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும். எதிர்பாலினரால் வந்த பிரச்சனைகள் குறையும். குறிப்பா அது காதலராக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், அல்லது மனைவியா இருக்கட்டும், அல்லது கணவராக இருக்கட்டும், இவர்களால ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு மனக்கசப்புக்கள்லாம் இருந்திருக்கும். அந்த மனக்கசப்புக்கள் போய் சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த ஈர்ப்பின் அடிப்படையில ஒரு அஃபயர், ஒரு அஃபெக்ஷன், லவ் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அந்த வகையில எதிர்பாலினர் மேல் ஒரு காதல் அல்லது அவங்க கிட்ட இருந்து ஒரு காதல், புதிய காதல், இதெல்லாம் கூட சில பேருக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அதே போல காதலர்களாக இருந்து பிரிந்திருக்கீங்க அல்லது கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரே வீட்டுல இருந்து சண்டை சச்சரவோட இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல்கள் ஏற்பட்டு ஒற்றுமையாக இருப்பீங்க. மொத்தத்துல இந்த மிதுனம் ராசிக்கு மீண்டு வரும் காலம் என்றே சொல்லலாம். 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறதுனால வேலையில இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வேலை தொழிலே இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கிற வேலையில டிப்ரெஷன், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்குன்னாக்க வேற ஒரு இடத்திற்கு மாறக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இடமாற்றத்துக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் சரியான இடமா பாத்துங்க. உங்க சுய ஜாதகத்துல சப்போஸ் தசா புக்தி சரியில்லை அப்படின்னாக்க இடமாற்றம்லாம் ஏற்பட்டுடும். அங்க போயிட்டு நீங்க கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரோட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி 9ல தான் இருக்கு. இந்த சனி 9ல ஈவன் 2025 மார்ச் வரலுமே திருக்கணிதத்தின்படி இருக்கும். அந்த வகையில நீங்க போற இடத்துலயும் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். அதனால உங்க சுய ஜாதகத்தையும் பேஸ் பண்ணியே இடமாற்றத்தை செய்யுங்க. ஆனா இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. அதை பாத்துங்க. அதே போல சில பேர் அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னாக்க இருக்கிற இடத்துலயே ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாம் கூட ஏற்படும். இந்த புதன் பகவான் ராசியாதிபதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துலயும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதியில இருந்து ராசிக்கு 5ஆம் இடத்துலயும் இருப்பாரு. இது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். சோ அப்போ 4, 5ஆம் இடங்கள்ல புதன் இருக்கிறது கேந்திரங்கள்லயும் திரிகோணத்திலையும் இருக்கிறது பாத்தீங்கன்னா எதுலயும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து அச்சுறுத்தல்கள் நீங்கும். வயதானவர்களாக இருக்கீங்கன்னா கூட மருத்துவ செலவுகள் குறையும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். நண்பர்களுடைய பாராமுகம், நண்பர்களால சில பிரச்சனைகள் சில பேருக்குலாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் நீங்கும். குறிப்பா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனால நன்மைகளே ஏற்படும். எம்பிபிஎஸ் போன்ற சீட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல மருத்துவம் படிக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்குன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு. அதே 4ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல கேதுவோடு இணைஞ்சிருப்பாரு. அப்போ பாத்தீங்கன்னாக்க முக்கியமா அந்த சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில பாத்தீங்கன்னாக்க சில கருத்து வேறுபாடுகள் வரும். மாமனார், மாமியார் அல்லது நாத்தனார் இவர்கள் மூலம் தான் சில பேருக்கு, அதுவும் குறிப்பா திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில சில மன கருத்து வேறுபாடுகள் வரும். ஒரு சிக்கல் வரும், ஆனா அதை தீர்த்திருவீங்க. புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. பயப்பட வேண்டியதில்லை. மேலும் அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். கொஞ்சம் நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அந்த வகையில தொழில மாற்றங்கள் ஏற்படும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட நிறைய டிராவல் பண்ற மாதிரியும் தொழில் ரீதியான பயணங்கள் நிறைய செய்யற மாதிரி இந்த மாதம் இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால முதல் 18 நாள் பாத்தீங்கன்னாக்க தாயாரின் உடல்நலனில் கவனம் செலுத்தீங்க. உறவுகளுடன் பகை ஏற்படும். தாய்வழி உறவுகளுடன் பகை ஏற்படும். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்றது நல்லது. அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து இந்த சூரியன் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதே போல இங்க சுக்கிரனும் பாத்தீங்கன்னாக்க 6ஆம் பாவகத்துக்கு வந்துடும் அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து. அப்போ பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 6ல சுக்கிரன் இருக்கிறதும் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான். 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தாக்க எதிர்ப்புகள், எதிரிகளுடைய கை ஓங்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க உறவுகள் வகையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தான் அந்த எதிர்ப்புகள் ஓங்கும். அதே போல சுக்கிரனை பொறுத்தவரையும் விரையாதிபதியாக வரக்கூடியவர் 12க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நிலையில விபரீத ராஜயோகமா போயிடுது. குரு சுக்கிரன் சமசப்தமா பார்வை வந்துடும். அந்த வகையில பணம்லாம் வரும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்கு போவீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். ஒரு டிராவல் பண்ணுவீங்க. அதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குரு சுக்கிரன் சமசப்தமா பார்வை வரும். 12க்குரியவன் 6ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டையே பார்க்கும் போது சுப விரயங்கள் ஏற்படும். அந்த சுப விரயத்தை பண்ணிட்டீங்கன்னா அசுப விரயங்கள் தவிர்க்கப்படும். எதிர்ப்புகள் இந்த உறவுகள் கிட்ட மட்டும் இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமாவே இருந்துங்க. கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் வரும். சில பேருக்கு பணத்தை கொடுத்தாலும் கடனையும் கொஞ்சம் கொடுக்கும். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் மாதத்தோட இறுதியில் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க புத்திர பாக்கியத்துக்கு ட்ரை பண்றவங்க மாதத்தோட இறுதியில கொஞ்சம் தடங்கல்கள், பிரச்சனைகள் வரும். ஆனா தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா குரு வக்கரமானதுனால புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். சுப விரயங்கள் தான் ஏற்படும். சில வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னாக்க அவர்களுக்கு நீங்க ஃபீஸ் கட்டுறது அல்லது திருமணம் போன்ற சுப காரியம் செய்யறது போன்றவைதான் ஏற்படும். பயப்பட வேண்டியதில்லை. மேலும் சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது கோபம், டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அவசரப்பட்டு நீங்க எந்த விதமான வார்த்தைகளையும் விட்டுட்டீங்கன்னாக்க உறவுகளோடையும் சரி நண்பர்களோடையும் சில கருத்து வேறுபாடுகள் போகும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிடையாது.
ஏழுக்குரியவன் வக்கரம் பெற்று 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஒற்றுமை தான் இருக்குமோ தவிர பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது மேரேஜ் லைஃப்ல. அதாவது ஒன்னாவே இருக்கிறவங்களுக்கு, பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு, வழக்குகள் மூலம் பிரிந்தவர்களுக்கு மறுமணம் போன்றவை ஏற்படும். இதெல்லாம் இந்த பாசிட்டிவ் இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னாக்க ராகு பகவானை பொறுத்தவரை 10ஆம் இடத்துலயும் 4ஆம் பாவகத்துல கேது இருக்கிறாரு. 10ல ராகு இருந்தாக ஒரு வேலையை விட்டாலே இன்னொரு இடம் மாற்றங்கள் ஏற்படும். ஆனா கொஞ்சம் அலைச்சல் பயணங்களோடய இருக்கிற மாதிரி இருக்கும். 9ல இருக்கக்கூடிய சனி ராகு சாரத்துல அக்டோபர் 3ஆம் தேதியில இருந்தே போறாரு. வக்ரம் பட்டு இருக்கிறாரு. நவம்பர் 15 வரலும் சனி வக்ரத்துலதான் இருக்கும். அப்போ வேலை விஷயமா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அலைச்சல் இருக்கும், இடமாற்றங்கள் வேலையில ஏற்படும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட லாபங்கள் வரும், அதுக்கு ஈக்குவலா செலவுகளும் விரயங்களும் ஏற்படும். சில பேர் கடன் வாங்கி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், அதை தவிர்த்துருங்க. இந்த ராகு சாரத்துல சனி நிக்கிறது பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க அந்த ராகு 10ல இருக்கிறாரு. அப்போ வேலையில ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க, வேலையில அலைச்சல்கள் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்ன்றதை மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க. மேலதிகாரிகளோட கொஞ்சம் முரண்படாம அவங்க கிட்ட கொஞ்சம் நாசுக்காவே போயிடுங்க. அதனால பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் இந்த நேரத்துல. சப்போஸ் உங்க சுய ஜாதகத்தின்படி தசா புக்தி சரியில்லை அப்படின்னாக்க இருக்கிற வேலையே இருக்கிறது தான் நல்லது. இடமாற்றம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. குறிப்பா அவங்க கிட்ட நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொஞ்சம் மேலதிகாரிங்க கிட்ட ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னாக்க அவங்களே கூட பாத்தீங்கன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ வேற ஒரு ஊருக்கோ உங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா வேலை திடுதிப்புன்னு போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலை கூட இந்த மாதத்துல இருக்கு. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் மேலதிகாரிகளோட முரண்படாமல் இருந்தீங்கன்னாக்க பெட்டரா இருக்கும். அதே போல உங்க சுய ஜாதகத்தின்படியும் தசாபுக்தி சரியில்லைனாக்க வேலையை இழந்துட்டு அப்புறம் தேடுற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க இந்த இடத்துல. அதுதான் முக்கியமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பங்கு சந்தையில் முன்னேற்றங்கள் ஏற்படும், டெவலப்மெண்ட் ஆகும். குறியீட்டு என்னெல்லாம் இன்ட்ராடே பண்றது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். தங்கத்தோட விலை உயரும், அதனால தங்கத்துல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்குன்னாக்க கமிஷன் ஓரியன்டான தொழில்கள், இரும்பு சம்பந்தமான தொழில், ரசாயனம், பார்மா, மெடிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. ஆசிரியர் பணி, கம்ப்யூட்டர், ஐடி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், அதே போல நிதி நிர்வாகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. தொழிலும் சிறப்பாகவே இருக்கும். அதே சமயத்துல மார்க்கெட்டிங், சேல்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், மன உளைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முக்கியமா சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போடுங்க சாட்டர்டேல. அதே போல சனிக்கிழமையில கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவி விட்டுட்டு வாங்க. பஞ்சபட்சிகளுக்கு உணவு வைக்கிறது நல்லது சனிக்கிழமைகள்ல. வறியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. சாட்டர்டேல ஆடை தானம் செய்யலாம் அல்லது உணவு தானம் செய்யறது நன்மைகளை கொடுக்கும். சனீஸ்வர பகவான் திரிகோண ஸ்தானத்திலிருந்து வக்கரம் பெற்று இருப்பது நன்மை அல்ல. அதனால சில முயற்சிகள் தடைகள் ஏற்படும். அதற்காக முடிந்தா திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைனாக்க வீட்லயே நான் சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல போயினாக்க நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகத்துல சனி பகவான் சிலைக்கு முன்னாடி எள்ளு தீபம் போட்டுட்டு ஒரு 9 சுத்து சுத்திட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க. ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்றீங்க, வெற்றி அடையணும்னாக்க வெற்றிலை மாலை சாத்துங்க. கண்டிப்பாக முன்னேற்றங்கள் உண்டு, அந்த காரியம் வெற்றி ஆகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.